படம் ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது சார். அடுத்தது என்ன நடக்க போகுது, அடுத்தது என்ன நடக்க போகுது. மெயின் ரோல் அந்த பொண்ணுக்கு தான் கொடுத்துருக்கீங்களான்னு தெரில. அந்த பாப்பா நல்லா கடைசியாக பாருங்கள், அந்த ரத்தத்தை காமிச்சு அவனை மயக்கி வர வச்சு அதுக்கு அது சென்டிமெண்ட்டாக முடிச்சிருக்கீங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஃபஸ்ட் ஹாஃப் ஒன்றும் புரியல என்ன நடக்க போகுதுன்னு. அப்புறம் தான் செகண்ட் ஹாஃப் தான் தெரியுது விஷயம் இவ்வளோ தூரம் இருக்கு. இப்படி காட்டுக்குள்ளே இப்படியும் ஒரு கூட்டம் இருக்குன்றது இப்போ தான் புரியுது. நம்ம இன்ட்ரெஸ்டாக இருக்குது, பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். படம் நல்லா இருந்தது. ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் பார்த்தீங்கன்னா படம் எப்படி கொண்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சுருந்தோம். செகண்ட் ஹாஃபில் வந்து உண்மையில நல்லா இருந்தது படம். இந்த உல்ஃப் சீன் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. எப்படி சொல்கிறது, இப்படி வந்து நல்ல ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க படம். ஆல் தி பெஸ்ட் டு த டீம். ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் வந்து எப்படி கொண்டு போகிறாங்கன்னு சொல்லி யோசிச்சிருந்தோம். செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது. சார் ஓகே. படத்தில் விது பாலாஜி, சாக்ஷி அகர்வால் எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. ஒரு நல்லா இருக்கு. சூப்பராக இருந்துச்சு பிரதர். ஆக்சுவலாக நேச்சுரலாக இருந்தது. கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஒரு த்ரில்லர் மூவியை பார்க்கணுன்னா கண்டிப்பாக பார்க்கலாம். அண்ட் தென் பேக்ரவுண்ட் தீமுமே கொஞ்சம் நல்லா இருந்தது. அண்ட் தென் ஸ்க்ரீன் பிளேவும் நல்லா இருந்தது. அண்ட் ஆக்டிங் விது பாலாஜி அண்ட் சாக்ஷி அகர்வால் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ அவர் ஃபஸ்ட் படம்னால ரொம்ப சூப்பராக போச்சு. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராஜெக்டாக ஒரு கப்பல் வராங்க. அங்கே மாட்டிட்டு அங்கே இருந்து அவங்க ஒரு சாத்தான் வழிபடுற உள்ள மாட்டி, ஸோ அண்ட் தென் அவங்க நேச்சுரலாக இல்லாமல் கொஞ்சம் எப்படி உல்ஃப் மேன் அந்த மாதிரி கதைலாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபஸ்ட் ஆஃப் கொஞ்சம் கரெக்டாக போல். எப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா எதை நோக்கி போகிறதுன்னு தேடிகிட்டே இருந்த மாதிரி அது அப்படியே செகண்ட் ஹாஃப் நல்லா கவர் பண்ணியிருந்தாங்க. ஸோ செகண்ட் ஹாஃப் நல்லா த்ரில்லராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்கலாம். எல்லாருமே வந்து ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருந்தது. அண்ட் தென் நல்லா இருந்தது. ஃபேமிலியாக பார்க்கலாம். பட் அந்தளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. ஃபேமிலியாக கண்டிப்பாக பார்க்கலாம். த்ரில்லராக தான் நல்லா இருந்துச்சு. அண்ட் தென் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் சீட்லேயே உட்கார்ற மாதிரி தான் இருக்கும். படம் நல்லா இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்கிரிப்டாக இருக்குது. இது வரலாம் கொஞ்சம் இந்த தமிழ் இதில் இது மாதிரி வராத ஒரு ஸ்கிரிப்டாக இருக்குது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான சப்ஜெக்ட் தான். இதில் என்னென்னா ஃபஸ்ட் ஹாஃப் ஒரு லைட்டாக இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் நல்லா விறுவிறுன்னு போகிறது தெரியல, நல்லா இருக்குது. அதில் ரெண்டாவது ஆக்ட் பண்ணவங்கெல்லாம் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. கேரக்டரை உணர்ந்து நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா சுறுசுறுப்பாக நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த சாக்ஷி அகர்வால் அவள் பண்ணியிருக்கிறது, மதுமிதா வந்து லைட்டாக வந்துட்டு இருந்தாலும் ஸ்கோர் நல்லா பண்ணுறாங்க. அதே மாதிரி அந்த ஹீரோ அவர் பாலாஜி அவர் நல்லா பண்ணியிருக்காரு. அவர் கேரக்டரை அவர் அழகாக உணர்ந்து பண்ணியிருக்கிறாரு. அடுத்தது அந்த ஃபாதர் அண்ட் சன்னாக நடித்த அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. கேரக்டர்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. சீன்ஸுங்களும் கொஞ்சம் சஸ்பென்ஸாக நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே இன்னும் கொஞ்சம் அவர் டைரக்டர் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இதையே உட்காந்து நம்ம ஃபஸ்ட்டு உட்காந்து ஸ்க்ரீன் பிளே பக்காவாக பண்ணியிருந்தால் இது மாதிரி படங்கள்லாம் இந்த தொய்வு இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கிற சான்சஸ் இருக்குது. நல்லா இருக்குது. மியூசிக்லாம் நல்லா மிரட்டெல்லாம் கொஞ்சம் நல்லா உட்காந்து பார்க்க முடியும் இருக்குது. ஓகே, தேங்க்யூ. ஃபேமிலி பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். இது பார்க்க வேண்டாம்னு யாரும் ஒதுக்க வேண்டிய படம் இல்லை. எல்லார் தரப்பும் பார்க்க வேண்டிய படம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து எல்லோரும் வந்து பார்க்கலாம். வரணும், வந்து நீங்கள்லாம் பார்த்தா தான் படங்களோட இந்த மாதிரி படங்கள் அப்போ தான் ஓடும். ஏன்னா வராமல் வீட்டில் உட்காந்து நம்ம இதில் பார்க்குறத விட தியேட்டருக்கு வந்து பார்த்தா தான் இந்த மாதிரி படங்கள்லாம் ஓடுறதுக்கு நல்ல ஒரு இது கிடைக்கும். அப்போ தான் ப்ரொடியூசர் எடுப்பாங்க இந்த மாதிரி படங்கள்லாம். தேங்க்யூ. இந்த படம் ஒரு நல்ல ஒரு த்ரில்லர், லவ், எவ்ரிதிங் மிக்ஸ்டாக இருக்குது. விதுவும் சாக்ஷி அகர்வால் அண்டு ஜாங்கிரி மதுமிதா இதில் பாம்பேலேருந்து ஒரு கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா ஒரு எடுத்திருக்காங்க. கேமரா ஒர்க்கு சூப்பராக இருக்குது. அதே நேரத்தில் மியூசிக் ரொம்ப நல்லா, செகண்ட் ஆஃப் மியூசிக் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் வந்து சில்ட்ரன்ஸ்க்கும் ஒரு ஃபேமிலியோடு வந்து பார்க்கக்கூடிய மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். வாழ்த்துக்கள். எல்லோரும் தியேட்டருக்கு வந்து இந்த படத்தை பாருங்கள். கண்டிப்பாக பார்க்க வரலாம், ஃபேமிலியோடு இந்த படம் பார்க்க வரலாம். என்னங்க ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து எனக்கு கொஞ்சம் மைனஸாக பட்டது அந்த டயலாக்ஸில் ஒரு சின்ன ஒரு இது இல்லை, ஒரு கிரிப் இல்லை. ரொம்ப யதார்த்தமான ரொம்ப சிம்பிளான டயலாக்ஸு. அது இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் டயலாக்ஸு. செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்குது, விறுவிறுன்னு போகுது படம். இருந்ததுங்க. இதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்தது, இந்த மாதிரி படத்துக்கு வந்ததில்லை. பார்க்க இன்ட்ரெஸ்டாக இருக்குன்னு பயமாக இருக்குது.
நேச்சுரலாக அழகாக இருக்குது. ஆனால் அது உண்மையாக நடக்குமான்றது தெரியல. நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா த்ரில்லிங்காக இருக்குது, நல்லா இருக்குது படம். நல்லா இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்ததுங்க. நல்லா நடிச்சிருக்காங்க எல்லாருமே. கோஸ்ட்டு நல்லா இருந்தது. நடிச்சிருக்காங்க, நல்லா நடிச்சிருக்காங்க எல்லாருமே. பார்க்கலாம், படம் நல்லா தான் இருக்குது. சிம்பிளாக எடுத்திருக்காங்க.